இந்தாங்க மேம். உன் இஷ்டத்துக்கு நீ ஊரெல்லாம் சுத்திட்டு உனக்கு எப்ப தோணுதோ நீ அப்ப ஃபுட் டெலிவரி பண்ணுவியா? 30 நிமிஷத்துல வர வேண்டிய ஃபுட் மனசாட்சியமா இவ்ளோ லேட்டா கொண்டு வந்து தர? மேம் அப்படிலாம் இல்லை மேம். நான் ஒரு அல்சர் பேஷண்ட். நான் டைமுக்கு சாப்பிடலன்னா வயித்துல இருந்து தொண்டை வரைக்கும் எரிச்சலா எரியும், ரத்த ரத்தமா வாந்தி வரும். அதெல்லாம் உனக்கு இங்க தெரிய போகுது. அடுத்தவங்க உடம்ப பத்தி உனக்கு என்ன கவலை? எப்ப வேணாலும் ஃபுட் டெலிவரி பண்ணலாங்கிற அலட்சியம் தானே உனக்கு? மேம் அப்படிலாம் இல்லை மேம். வர வழியில ஃபுல்லா மழை மேம். இப்பதான் கொஞ்சம் விட்டுச்சு. இந்த மழையில யாரா இருந்தாலும் வரத்துக்கு லேட்டா தான் இருக்கும் மேம். நான் உங்க நம்பர் கூட கால் பண்ணேன், ஆனா சிக்னல் இல்ல மேம். நான் இது வரைக்கும் மழையில ஆர்டர் பண்ணதே இல்லையா? மழை வருதுன்னு தெரிஞ்சுதானே என் ஆர்டர் அக்செப்ட் பண்ண. தப்பெல்லாம் நீ பண்ணிட்டு இப்படி அடுத்தவங்க மேல பழி போடுற. இப்படி பண்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? இரு, உன்னெல்லாம் ரிப்போர்ட் பண்ணாதான் நீ எல்லாம் சரிப்பட்டு வருவ. மேம் மேம் நீங்க இந்த ஃபுட்டுக்கு காசு கூட கொடுக்க வேணாம் மேம். ஆனா ரிப்போர்ட் மட்டும் பண்ணிடாதீங்க மேம், என் வேலை போயிடும். ஓ, இவ்ளோ லேட்டா ஃபுட் டெலிவரி பண்ணுவேன். இந்த ஆரி போன ஃபுட்டுக்கு காசு வேற கொடுக்கணுமா உனக்கு? மேம் நீங்க ரிப்போர்ட் பண்ணீங்கன்னா என்ன வேலையை விட்டு தூக்கிடுவாங்க மேம். இதுல வர காசை வச்சுதான் என் காலேஜ் ஃபீஸ் கட்டிட்டு இருக்கேன், என் தங்கச்சியை படிக்க வச்சிட்டு இருக்கேன், எங்க அம்மாவோட மருத்துவ செலவை பார்த்துட்டு இருக்கேன். ப்ளீஸ் மேம் ரிப்போர்ட் பண்ணாதீங்க மேம். அடைச்சி நிறுத்து. இதெல்லாம் நீ லேட்டா டெலிவரி பண்ணும்போதே யோசிச்சிருக்கணும். இப்ப பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. உன்ன மாதிரி எத்தனை பேரை நான் பாத்திருக்கேன். சூழ்நிலைக்கு ஏற்ப தனக்கு குடும்பமே இல்லைன்னு சொல்றவங்களை எல்லாம் நான் பாத்துட்டேன். சும்மா தேவையில்லாதெல்லாம் பேசாம முதல்ல எங்கேயாவது கிளம்பு. மேம் ஓடிபி நோட் பண்ணிக்கோங்க. 1 இல்ல மேம், நீங்க இந்த ரைடு கேன்சல் பண்ணிட்டு வேற ரைடு புக் பண்ணிக்கோங்க. என்ன பழி வாங்குறியா? அன்னைக்கு நீ பண்ண தப்புக்கு தான் நான் உன்னை பனிஷ்மெண்ட் பண்ணேன். மேம் நான் தெரிஞ்சே பண்ணாதான் அது என்னோட தப்பு. அன்னைக்கு லேட்டா வந்தது என்னோட தப்பு இல்ல. இப்ப எதுக்கு இந்த வெட்டி பேச்சு? வண்டி எடுப்பியா மாட்டியா? இல்ல மேம், இப்ப நான் பைக் எடுத்து ரைடு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், போற வழியிலே வண்டி பஞ்சர் ஆனாலும் அதுக்கு நான் தான் காரணம் சொல்லி ரேபிட்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க. அவங்க தேவையில்லாம வேலையை விட்டு தூக்குவாங்க. தேவையா? எதுக்கு மேம் பிரச்சனை? பேசாம நீங்களே ரைடை கேன்சல் பண்றீங்க. ரொம்ப யோசிக்காதீங்க மேம். நீங்க ஜொமேட்டோல ரிப்போர்ட் பண்ணதால என் வேலை போயிடுச்சு. அதுல வர காசை வச்சு தான் நான் காலேஜ் ஃபீஸ் கட்டிட்டு இருந்தேன். இப்ப வேலை போயிடுச்சு, காலேஜும் பதிலையும் எடுத்துன மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இந்த ரேபிடோ விட்டு தான் என் தங்கச்சியை படிக்க வச்சிட்டு இருக்கேன். நீங்க இதுலயும் கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் அவளும் என்ன மாதிரி பாதிலே படிப்பு நிறுத்துற மாதிரி ஆகிடும். அதுக்கு தான் மேம் சொல்றேன், நீங்களே ரைடை கேன்சல் பண்றீங்க. என்ன மன்னிச்சிருங்க. உங்க கஷ்டம் என்னன்னு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது. நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன்னு எனக்கே இப்பதாங்க புரியுது. நான் பண்ண தப்ப நானே சரி பண்ணிடுறேன். நான் இப்போ என் ஹஸ்பண்டை பாக்குறது தான் அவர் ஆபீஸ் போயிட்டு இருக்கேன். நீங்களும் என் கூட வாங்க. அவரோட கம்பெனிலேயே ஒரு நல்ல வேலையை பார்த்து உங்களுக்கு போட்டு தர சொல்றேன். நீங்க வேலை செஞ்சுக்கிட்டே படிக்கவும் செய்யலாம். சரியா?